ஹாய் மக்களே, சோசியல் மீடியாவை திறந்தாலே எம்பி அர்ச்சனா ராமநாதன் கைது, எம்பி அர்ச்சனா ராமநாதன் கைது என்ற செய்தி தான் பரவி கொண்டிருக்கு. இது என்னப்பா, இவர் வருடத்துக்கு ஒருக்க, மாதத்துக்கு ஒருக்க, கிழமைக்கு ஒருக்க இந்த வைரல் போஸ்ட் போட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த இலங்கை மக்களை திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தான் இலங்கை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த கைதான விஷயம் இந்த சம்பவத்தில் பின்னணியை தான் சொல்ல போறேன். அதாவது பெரியவிளான் பகுதியில் அர்ச்சனா ராமநாதனுக்கும் ஒரு பெண்ணுக்கு இடையிலான காணி தகராறு ஒன்று நடக்கு. அந்த காணி தகராறுல அந்த பெண், இது எனது காணி, இந்த காணி பகுதியை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சுத்தம் செய்யக்கூடாது என்று வாதிடுறாரு. ஆனா அந்த பெண்ட பேச்சை கேட்காம தனக்கு பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அந்த துப்பாக்கியை அந்த பெண்ட மீது நீட்டி அச்சுறுத்தியதன் காரணமாக அந்த பெண் இதனை காணொலியாக படம் எடுத்து இடவாளி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் செய்ததன் காரணமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்று காலையில கைது செய்யப்படுறாரு. இதற்கு முந்தையும் அர்ச்சனா ராமநாதன் மீது 3 விதமான கைதுகள் காணப்படுகின்றன. ஒன்று, அனுராதபுரத்தில் போலீசார கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரண்டாவது, செப்டம்பர் 29, 2025 கொழும்பில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கியதன் விளைவாக அவர் கைது செய்யப்படுறாரு. அதே போல டிசம்பர் 24, 2025 நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதன் காரணமாகவும் அவர் 3வது முறையாக கைது செய்யப்பட்டார். உண்மையிலே இவர் இலங்கையில ட்ரெண்டிங் ஒரு ஆளாக இருக்காரு. ட்ரெண்டிங் எப்படி செய்யணும்னு PhD முடிச்சு அவரே குறிப்பிட்டிருந்தாரு. அதே போல இவருக்கு எதிராக இலங்கை நீதிமன்றத்தால என்னென்ன சட்டங்கள் செய்யப்படலாம் என்பதை பார்க்கலாம். முதலாவது, போலீஸ் விசாரணை மற்றும் குற்றப்பத்திரிகை நிறுவப்படக்கூடும். அது எவ்வாறுண்டா, தனக்கு பாதுகாப்பாக வழங்கப்பட்ட ஒரு ஆயுதத்தை கொண்டு இன்னொருத்தர் அச்சுறுத்துவது என்பது பாரிய குற்றம். அதன் அடிப்படையில் வழக்கு தாக்கல் பதிவு செய்யக்கூடிய நிலை காணப்படுகின்றன. அதே போல ஆயுத கட்டளை சட்டம் என்ற அடிப்படையின் கீழே ஒருவருக்கு பாதுகாப்பாக வழங்கப்பட்ட ஒன்ற இன்னொருவர் மீது அச்சுறுத்தலுக்காக அதனை நீட்டியதன் காரணமாக அவருக்கு எதிராக அந்த துப்பாக்கி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. அதே போல நீதிமன்ற நடவடிக்கையின் அடிப்படையில் விளக்கமறியல் அல்லது பிணை வழங்கப்படக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. இவருக்கு பிணை இல்லாத விளக்கமறியலும் வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அல்லது பிணையுடன் அவரை விடுவிக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. இது பார்க்கலாம். அதே போல இவருக்கு கிடைக்கிற பாராளுமன்ற சலுகைகளின் அடிப்படையில் இவருக்கு பாராளுமன்ற சபைகளில் சிறையில் இருந்தாலும் கலந்து கொள்வதற்கான அனுமதிகள் காணப்படுகிறது. இந்த நியூஸ் எப்படி இருந்துச்சு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க. எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க.